கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பால் பற்றாமல் வாழ்வது எப்படி? பால் பற்றாமல் வாழ முடியாது. முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கூட ஒருத்தர் சுப்பிரமணியம் சிவகுமார் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், ஐயா நான் பயிற்சி செய்கிறேன், எனக்கு காம சிந்தனைகள் நிறைய வந்துனே இருக்குது, என்னால் தொடர்ந்து போக முடியலன்ட்டு. உத்தமமான பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம சிந்தனை மனிதனுக்கு இயல்பானது. ஒரு செல் உயிர்லேருந்து இது வரைக்கும் அவன் அதை தான் செஞ்சுன்னு இருந்தான். அமீபா தன்னைத்தானே பிரியுதுன்னா தான் உடல்லையே சுகம் அனுபவிக்க தெரிஞ்சிச்சு அதுக்கு. அப்புறமா இனப்பற்று ஏற்பட்டு இன்னொன்று மரமாக பூவா காயாக வரும்போது இருந்தே பால் உணர்வே சார்ந்த சிந்தனையே தான் அவனுக்கு இருக்கும் உள்ள ஃபுல்லாக. எல்லோரும் சொல்லிடுவாங்க பால் பற்றாதுன்ட்டு. என் குரு கூட எனக்கு சொல்லி வச்சுக்கிறான், சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் சங்கு 2ஐயும் ஊதி மங்கி மாடுது மாடங்கள் எத்தனை, சங்கு 2ஐயும் தவிர்த்து கொங்கை மங்கை பங்கையரோடு கூடி வாழலாகுமே. உங்களுக்கு சகோதரத்துவம், அன்பு, கருணை, பாசம்லாம் அதிகமாகிடுச்சுன்னா காமெல்லாம் இருக்காது. கட்டிப்பிடித்தல் காமத்தில் மட்டுமே சேரத்தில்லை. ஆனால் வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு அது அப்படி தான் தோணும். ஏன்னா அவன் அதே மனநிலையிலே இருக்கிறான். அவன் அதெல்லாம் கடந்து அன்பாயிட்டீங்க, பாசமாயிட்டீங்க அப்படின்ட்டா. தன் மகளை நிர்வாணமாக பார்க்குற அப்பனுக்கு எதுவும் ஆவறது இல்லை, சகோதரிக்கிட்ட எதுவும் ஆவறது இல்லை. பணத்தை வெட்டி போட்டு அந்த படுகிறார், அவருக்கு ஒன்றும் ஆவறது இல்லை. கரெக்ட் தானே? அப்போ காம வயப்படுதல்ன்றது நமக்கு இயல்பு இல்லை. ஆனால் அது மாதிரி நம்ம நினச்சினுக்கிறோம். சுற்றி அதை காமிச்சு படங்களே காமிக்கிறாங்க, அது மாதிரியே பேசுகிறாங்க, அதை சார்ந்தே சிந்திக்கிறாங்க, அதை சார்ந்தே பாட்டு, அதை சார்ந்தே காவியம், அதை சார்ந்தே புத்தகங்க, அதை சார்ந்தே தான் எல்லோரும் இது. சுற்றி எதை பார்த்தாலும் நீங்கள் ஒரு கதவு மூணினாவே ஆண் பெண் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஓட்டை இருக்கும், அது உள்ளே விட்டு எடுப்பாங்க. விட்டு ஆட்டி எடுக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறான். இப்போ விட்டாட்டுறது உடம்பு இல்லை அவனால், எங்கே பார்த்தாலும். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? அப்போ நான் பால் பற்றாத நிலைக்கு வரணுன்னா ஒன்று பரிபூர்ணமாக செக்ஸ்னால் என்னன்னு செஞ்சு பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரணும். அந்த ஒன்றே தான் ஆப்ஷன். இல்லை எனக்கு காமம் இயல்பிலே இல்லாமல் இருக்கணும். காமம் எனக்கு இயல்பாக இல்லைன்னா ஞானம் எனக்கு இல்லைன்ட்டாங்க ஔவையார். எனக்கு காமம் இயல்பாக இல்லை அப்படின்னா ஞானம் எனக்கு இல்லையா, கூனுக்கு இல்லையா, குருனுக்கு இல்லையா. இது நான் சொல்லலை, ஔவையார் சொல்கிறேன். எனக்கு தெரியாது. ஏன்னா நான் காமத்தோடு வந்துட்டேன். எனக்கு காமம் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு பெண் எப்படி சுகத்தை அனுபவிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சுகத்தை கொடுக்குன்னா நான் கேட்குறேன், பொய் கூட என்கிட்ட சொல்லலாம். புரியுது என்ன சொல்ல வரேன்னே? அப்போ எனக்கு அது தெரியாது. ஆனால் ஔவையாருக்கு தெரிஞ்சு இது சொல்லிக்கிறாங்க, கூடுக்கு இல்லை, குருனுக்கு இல்லை, செவனுக்கு இல்லை, கடைசியாக பேடுக்கு இல்லை. அதனால் பால் பற்றாத நிலை எப்போ வரும்னா நான் எல்லாருக்கிட்டையும் புணர முடியாது. அதெல்லாம் ஒரு 15 வயசில் 16 வயசில் 10 பற்றி அந்த மாதிரி கனவு கண்டிருப்போம். கல்யாணம் ஆன பேருக்கு தெரியும் அது மாதிரி இல்லைட்டு. 2வது பொம்பளை யாருக்கிட்ட போனேன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அங்கே போய் நரம்பு தச்சு வந்து சில பேர்லாம் ஆடினே போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? உள்ளேருந்து எல்லாம் போயிட்டுருக்கோம், விந்து விட்டான் நொந்து கேட்டான்ற மாதிரி. அந்த மாதிரி அனுபவித்து வெளியே வரலாம். ஒன்றை பரிபூர்ணமாக அனுபவிச்சே புரிஞ்சுன்னு வெளியே வரலாம். ஒரு அழகாக ஒரு மனைவியை திருமணம் பண்ணி மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்து சிற்றின்பத்தை எல்லாம் நல்லா அனுபவித்து முடிச்சுட்டு வெளியே பால் பற்றாத ஒரு நிலைக்கு. பால் பற்றிருப்போம், பால் பற்றுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்க வேண்டியது தான். உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை அதுதான். அப்படி தான் வாழ முடியுமே தவிர அதர்வைஸ் ஊசாக தான் போகணும். சாத்தியம் இல்லை. சும்மா வேணால் பொய் சொல்லலாம், நான் வந்து பால் பற்ற மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலாம். பரிபூர்ணமாக ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவிக்கிட்ட, அதாவது உங்கள் செக்ஸ் பார்ட்னர்கிட்ட. ஏன்னா இப்போ மனைவின்லாம் சொல்ல முடியதில்லை. கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது பாகுபாடு இருக்குது. மனைவின்னா கொஞ்சம் கீழே வச்சு பார்க்குறான். சில மனைவிமார்கள் கணவனை கீழே வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அப்பா பணம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து வந்திருப்பார். நானடா உனக்கு வந்து, ஏன்னா நம்ம போய் பேசும்போது அப்படி தானே பேசுகிறோம், பணம் பேசி தானே அவமா கல்யாணம் பண்ணுறான். அதனால் பற்று இருக்கிறது இல்லை. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே நிறைய இடத்துல சாத்தியப்படுறதில்லை. 50% சாத்தியப்படுறது வாய்ப்பு இல்லை கணவன் மனைவிக்குள்ள. ஆனால் செக்ஸ் பார்ட்னராக ஒருத்தரை வச்சுக்க முடியும். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அதை கூட நீங்கள் உறவாட முடியும். பகிரங்கமானது இது. இந்த கள்ளக்காதல், நொல்லக்காதல், சொல்லக்காதல்லாம் கிடையாது. பரிபூர்ணமாக பேசுறதுக்கான சந்தர்ப்பம் யாரும் தரல எனக்கு. என் மனைவி கொடுத்தா நான் அவளை கூட இருப்பேன், என் கணவன் கொடுத்தா நான் அவளை கூட இருப்பேன். ஆனால் அங்கே கொடுக்குறது இல்லையே. அந்த மாதிரி நீ பேசுறதில்லை. இல்லை தகுதி. மனைவியை வந்து தப்பாக நினச்சிருவானோன்ற அந்த மனைவிக்கு பயம்.
கணவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்க முடியாது. கணவனும் கூட அவகிட்ட போய் எல்லாத்தையும், ஒரு விபச்சாரிக்கிட்ட போய் அவன் கேட்குற விஷயத்தெல்லாம் மனைவிக்கிட்ட கேட்க முடியறது இல்லை. தப்பாக நினச்சிடுவாளோன்ற பயம் இவனுக்கு. அவனுக்கும் அதே தான், இவன் நம்மளை தப்பாக நினச்சிடுவானோ, வெறி பிடிச்சி நினச்சிடுவானோன்ற பயம் அவளுக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்கள் மூணாவது உறவு வச்சுக்கும் போது நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் நான் சொன்ன பிறகு இதை கேட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், பரிபூர்ணமாக கணவன் மனைவிமா பேசிக்கலாம். அப்படியெல்லாம் பேசி பால் உணர்வை தீர்த்துக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. பற்றாத நிலையெல்லாம் எப்போன்னா தீர்ந்தால் போயிடும். நல்லா சாப்பிட்டாலும் என்ன பாயசம் ஊற்றாலும் வடை ஊற்றாலும் நிறைய சாப்பாடு ஊற்றாலும்னா அது ஏன் திருப்தியாக சாப்பிட்டோம். அப்போ பால் பற்றாத நிலை வரணும்னா நான் அனுபவித்து முடிச்சிடணும். முடிச்சிட்டா வந்துடும். ரொம்ப சாதாரணம், எல்லாத்தையும் சாதாரணமாக பார்க்கலாம். அதுக்காலமாக வெறியோடலாம் பார்க்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறேன்னு? அப்படி தான் முடியுமே தவிர சில பயிற்சிகள் செஞ்சு நீங்கள் ஆண்மையற்று போகலாம். இருக்குது பயிற்சியெல்லாம். சில பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னா ஆண்மையற்று போயிடும். ஞானம் அடைய முடியாது. உடல் பீடுத்தன்மை அஞ்சிச்சின்னு சொன்னால் ஞானம் அடையத்துக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஆகலாம். இந்த மாடுகள்லாம் நம்ம கொட்டை வச்சுட்டு எப்படி ஓட்டுறோம்ல, பாவம் தானே அது. அந்த மாதிரி ஒரு மாடு மாதிரி நீங்கள் வாழலாம். பயிற்சிகள்லாம் செஞ்சு கொட்டச்ச மாடு மாதிரி சுற்றலாம். இல்லை அப்படி செய்யலாம். அது எனக்கு தெரியாது. இருக்குது ஆப்ஷனை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு பதில் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. அதர்வைஸ் பால் பற்றாத பண்பு எப்போ வரும்னா எனக்கு பால் உணர்வு தீர்ந்துடணும். தீர்ந்துச்சுன்னா பால் பற்றாத நிலை வரும். அது பால் உணர்வு மட்டும்தான். அது ஒரு குறிப்பிட்ட நிமிடம் மட்டும்தான். ஒரு நாட்களில் இல்லை ஒரு வாரங்களில் ஒரு மாதங்களில் சில நாள் மட்டும்தான் அது எனக்கு தேவைப்படுது. சில நொடிகள் தான் எனக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு புரியணும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என்னை பற்றி வச்சுங்கிறான். எப்போ பார்த்தாலும் ஊதி அதையே தான் காமிச்சுக்கிறான். சும்மா டிவி ஆன் பண்ணால் ஒரு படத்தை பார்த்தா ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் சும்மா இப்போ எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசைனாக புடவை கட்டின ஒரு பொம்பளை 10 பொம்பளை வந்து இன்றைக்கி நான் 10 பேர் லைக் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். ஆமாம், பேர்லாம் படிக்காமே லைக் கொடுப்பேன் நான். அந்த பொம்பளை பார்த்த உடனே பக்கா ஃப்ராடு. உள்ள ஆம்பளை அது மாதிரி பண்ணுறான். என்ன பண்ணுறது? என்ன அவன் வந்து அப்படியே ஆட்டின்னு வெள்ளை தோலை காமிச்சின்னு உதவி இப்படின்னா என்ன ஆகும்? ஆர்லீஸா மாறி விட நான் ரெடி, என்ன அப்படியே சாப்பிடலாம், நீங்கள் ரெடியா? புரியுதா? போய் ஒன்றா சொல்லலாம், நான் அப்படி இல்லைங்க, புனிதமான ஆத்மா, நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. உள்ளதை சொல்வோம், சொன்னதை செய்வோம், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளதை சொல்வோம். பால் பற்றாத நிலை வரணும்னா நான் பரிபூர்ணமாக என்ன பண்ணிடுறேன்னா, ஆமாம், அவ்வளோதான். சும்மா நான் திட்டுறதுனால அதெல்லாம் பால் உணர்வுலாம் கிடையாது. நீங்கள் அது மாதிரி அசிகசியமாக நிறைய பேர் திட்டுறவங்களாம் பயங்கர பயில்வான்களாம் இருப்பாங்க பேசுறதுல. நான் ட்ரெயினில் போனால் ஒரு பொண்ணை பார்த்தேன், அப்போ அப்படியே தட்டினேன், வெளியிட்டுன்னு போனேன் போய் ஒரு மணி ஒன்றும் பிடிக்க மாட்டேன், நல்லா பேசுவேன். அவனை சுற்றி ஒரு 10 பேர் வர உட்காந்துப்பானுங்க. இந்த பேச்சு கற்று நாய் வேலை கேட்டுக்காதுன்ற மாதிரி இதே இருக்கும். சைலண்ட்டாக இருப்பான், ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்து உட்காந்துப்பான் சித்தை. இந்த மாதிரி கேடி மத சேதுங்களாம் இருக்கிறானுங்க. அதில் பால் பற்றாமல் இருக்குது. என்ன பண்ணுங்க, ஒழுங்காக பால் உணர்வை தீர்த்துக்கோங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பால் உணர்வை தீர்ந்துச்சேன்னா ஒரு முறை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அது நினச்சே சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் நீங்கள் கூடி சந்தோஷமாக வந்துட்டீங்கன்னா அந்த நினப்பு இருக்குது இல்லை, அதுலேயே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோ பரிபூர்ணமானது அது. தேவையை கேட்க தெரியணும், அனுபவிச்சுக்க தெரியணும், அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.